இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண விருப்பம் இல்லைன்னா தயவு செஞ்சு ஒரு லைக் போட்டு போங்க. அப்போ தான் கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். காய்ஸ் காலையில் மணி 8 ஆகுது. காலையில் எழுந்திரிச்சோன்னே டியூட்டி ஆரம்பிச்சாச்சு. நான் நேற்று சொன்ன மாதிரி தான் பஞ்சர் ஆகிடுச்சு. அந்த டயரை இப்போ கழட்டிட்டு போயிட்டு டயரை மாற்றணும். இப்போ டயரை கழட்ட ஆரம்பிப்போம். இதை கழட்டி முடிச்சுட்டு அப்புறமேட்டு அந்த ஸ்டெப்னி இருக்குது, அந்த ஸ்டெப்னியும் கொண்டு போய் 2 டயரையும் மாற்றணும். பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஜாக்கி இருக்குது. இந்த எலக்ட்ரிக்கல் ஜாக்கியை நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதுவே லிஃப்ட் பண்ணிடும். நம்ம சார்ஜ் கனெக்ட் பண்ணால் போதும். A few minutes later. ஒரு வழியாக போராடி எப்படியோ அதை கழட்டிட்டேன். பார்த்தீங்களா இப்படி கழட்டி வச்சுருக்கேன்ட்டு. ரொம்ப டஃப்பாக இருக்குது. டயரெல்லாம் கழட்டி எடுத்து வச்சாச்சு. இதை பாருங்கள், டயரை பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் தெரியும் என்ன லட்சணத்தில் ஆயிருக்குன்ட்டு. 2 டயரும் இப்போ போய் இதை போய் மாற்றணும். முதல்ல என் ஓனருக்கு ஃபோன் அடித்து காசு தராரா இல்லையான்னு கேட்கணும். காய்ஸ், ஓனர் மேடத்துக்கு ஃபோன் பண்ணேன். என் ஓனர் இன்னும் தூங்குறாராம். நீ வண்டி எடுத்துகிட்டு போ, டயரை சேஞ்ச் பண்ணு, பாபா காசு கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வண்டி எடுத்துகிட்டு நான் கிளம்புறேன். அதே மாதிரி இப்போ நான் வண்டியை இது பண்ணிக்கிட்டு ஒரு கையில் வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா இது பெரிய வண்டி, ரொம்ப லென்த்து, ஓகேங்களா? இது ரொம்ப லென்த்து. அதனால் கொஞ்சம் கண்ட்ரோல் பார்த்து தான் ஓட்டணும். அதனால தான் கேரேஜ் வந்தாச்சு. டயர்லாம் கட்டி ரெடி பண்ண போகிறாங்க. காய்ஸ், டயர்லாம் மாற்றியாச்சு. மாற்றிட்ட பிறகு இதை உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு டயரை சுற்ற விட்டு பார்க்குறாங்க. இது என்னன்னு சொல்லி கேட்டேன். நான் என்னமோ அலைன்மெண்ட் தான் செக் பண்ணுறாங்கன்னு நினச்சேன். கடைசியில் இது அலைன்மெண்ட் செக் பண்ணுறது இல்லையா. இது எப்படின்னா அந்த பேலன்ஸ் பார்க்குறதான். அலைன்மெண்ட் மாதிரி தான் இது, பேலன்ஸ் பார்க்குறது தான். அது சரியில்லைன்னா அது மேலே ஏதோ ஒரு அலுமினிய தகுடு மாதிரி ஒன்று ஒட்டுறாங்க. அது ஒட்டினோன்னே அது பேலன்ஸ் சரியாயிடும் போல் இருக்குது. அது கரெக்டாக அந்த கம்ப்யூட்டரில் காட்டுது. அதை தான் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டயர்லாம் முடிஞ்சு, டயர் வேலை முடிஞ்சு போய் ஃபிக்ஸ் பண்ணணும். நான் இங்கேருந்து கிளம்புறேன். வரக்குள்ளே கிஸ்பரா வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதாவது கொத்தமல்லி இலை மாதிரியே இருக்கும், ஆனால் கொத்தமல்லி இல்லைன்னு நினைக்கிறேன். அதுதான் கிஸ்பரான்னு நினைக்கிறேன். அதை வாங்கிட்டு போய் கொண்டு போய் கொடுக்கணும். நான் இந்த வேலை பண்ணுறதுக்குள்ளேயே அந்த ஃபோன் அடித்து மேடம் சொல்லிட்டாங்க வாங்கிட்டு வா அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் இதை கொண்டு போயிட்டு வீட்டில் இல்லை அப்படியே ஸ்ட்ரிக்டாக சூப்பர் மார்க்கெட் போயிட்டு அதை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக நான் ஜெமியா வந்துட்டு இப்போ கிஸ்பரை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போய் அதை செட் பண்ணணும். பார்க்கிங் கிடைக்காம ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ரொம்ப அனலாக இருக்குங்க. வண்டியில் ஏசி வேறு இல்லை. எப்படி தான் இந்த ஆள் வண்டி ஓட்டுறாருன்னு தெரில. கிஸ்பரா இல்லை, இதுதான் கிஸ்பரா. இதுதான் வாங்கணும் சொல்லிட்டேன். இது கொத்தமல்லி தானா? பகதூனஸுங்கிறது தான் கொத்தமல்லி இலை மாதிரி இருக்கும். அது இல்லையா? ஏன்னா நான் ஸ்மெல் பண்ணி பார்த்தேன், அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு. கொத்தமல்லி தான் இது. ஓகே, இது 2 கட்டு வாங்கிட்டு போகலாம். 100 காசு, 2 200 காசு. இந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சேன்? 8-8:15 இருக்கும். அந்த டியூட்டி ஆரம்பிச்சது. இப்போ கரெக்டாக மணி 11. இந்த வேலை முடியறதுக்கு எத்தனை மணி நேரம் இருக்குது? 3 மணி நேரம் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சேடு. ஏசி காற்று வரலான்ட்டு விண்டோ ஓப்பன் பண்ணி விட்டு வந்துக்கிட்டு அந்த அளவுக்கு இருக்குது என் நிலமை. இன்னைக்கு காலையிலேயே கிழிஞ்சு போச்சு.
அதாவது அந்த ஜாக்கி இருக்குல்ல, அதை கொண்டு வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணலான்னு நினைக்கக்குள்ளேயே வெயில் அப்படியே பிடிங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஜாக்கியும் ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் எப்படியோ ட்ரை பண்ணி எப்படியோ அது போட்டாச்சு. ஆனால் வந்து அது கேமரா பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் நான் ஒரு ஆளே எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாதுங்க. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இல்லாட்டி உங்களுக்கு அது எப்படி செட் பண்ணி எப்படி இது பண்ணணுன்னு நான் காமிச்சிருப்பேன். நான் மட்டும் அது எல்லாமே இது பண்ணுறதுனால எதுவும் பண்ண முடியல. ட்ரைபாடு இருந்தும் அதை வச்சு இது பண்ண முடியாது. ஏன்னா வந்து மேலேருந்து ஓனர் பார்ப்பாங்க, எதுக்கு கேமரா பிடிக்கிற, ஏன் கேமரா பிடிக்கிறேன்லாம் கேள்வி கேட்பாங்க. அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. கைஸ், நான் ஒரு வழியாக நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நான் முதல்ல இந்த பொருள் அந்த கிஸ்பரா கொடுத்துட்டு நான் கடை நான் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஏன்னா வந்து வெயில் தாங்க முடியல. நான் முதல்ல அதை செய்கிறேன். A few hours later. கைஸ், ஒரு வழியாக போட்டு முடிச்சிட்டேன். எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா பொருளையும் அது எங்கே எடுத்தோமோ அது தான் அங்கங்கே வச்சுட்டு முடிச்சிட்டேன். நான் கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். வெயில் தாங்க முடியல. நான் முதல்ல போயிட்டு ரெஸ்ட் எடுக்கணும் கொஞ்சம் நேரம். நான் அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், பார்த்தீங்களா, 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ளே எனக்கு ஃபோன் அடித்து மறுபடியும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லியாச்சு. நல்லா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் மேடத்தை போட்டு வெளியில் போவேன். எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு சத்தியமாக தெரியாது. போனால் தான் தெரியும். காய்ஸ், எங்கே வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிய சூப்பர் மார்க்கெட் வந்திருக்காங்க. அது 2 பேர் போகிறாங்கல்ல, அவங்க தான். அவங்க சிஸ்டரும் அவங்களும் வந்திருக்காங்க. ஏதோ ஃபோன் ரெடி பண்ணணுமா, அதனால் அங்கே போயிருக்காங்க. வெயிட்டிங்கில் விட்டுட்டு போயிருக்காங்க. வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி தான் டியூட்டி. சில டைம் நல்லா ஹெவியாக வரும், சில டைம் ஒன்றுமே வராது. இந்த மாதிரி மாறி 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 தான் வந்துக்கிட்டு இருக்கோம். கைஸ், ஜெமியாலேருந்து வந்துட்டாங்க. வந்துட்டு அதான் சூப்பர் மார்க்கெட்டில் வந்துட்டு இப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அடுத்து 4 மணிக்கு டியூட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் நம்மளுக்கு ரெஸ்ட்டு தான். சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் தூங்க வேண்டியதுதான். அப்போ என்ன டியூட்டின்னு தெரியல. காய்ஸ், 4 மணிக்கு டியூட்டி வந்துச்சு. ஆனால் வந்து ஜெமியாவுக்கு போயிட்டு அந்த கொடுத்த ஃபோனை வாங்கிட்டு வந்தாங்க. அதனால தான் என்னாட்டி வீடியோ எடுக்க முடியல. இப்போ வந்து என் மேடம் ஊரில் இல்லாத போது அவங்க சிஸ்டர் வந்து ஸ்டே பண்ணாங்கல்ல, இப்போ அவங்கள கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுறதுக்காக போயிட்டுருக்கேன். இன்றைக்கி இதுதான் நினைக்கிறேன். மேடமும் கூட வராங்க. அவங்கள கொண்டு போய் அவங்கள வீட்டில் விட்டுட்டு வரக்குள்ளே டிஃபன் வாங்கிட்டு வரலாம், அதாவது நைட்டு சாப்பாடு வாங்கிட்டு வரலாம். என்னன்னு தெரியல, போனால் தான் தெரியும். காய்ஸ், என் ஓனரையும் அவங்க சிஸ்டரையும் கொண்டு போய் அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டோம். அவங்க லக்கேஜை மட்டும் கொண்டு போய் வச்சுட்டு மறுபடியும் அவங்க என் வீட்டு இருக்கிற அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கே, பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கே என் ஓனரோட சிஸ்டரும் 2 பேரும் கொண்டு போய் அவங்கள வீட்டில் இதில் விட்டுட்டு சூப்பர் மார்க்கெட்டில் விட்டுட்டு ஒரு 7 தினார் காசு கொடுத்துட்டாங்க. அப்புறமேட்டு போயிட்டு 8:30 மணிக்கு கரெக்டாக 8:30 மணிக்கு லெஹம் கடைக்கு அங்கே போய் 5 தினாருக்கு கறி வாங்கு, அதாவது இறைச்சி வாங்கு. அதுக்கப்புறம் 2 தினாருக்கு பாபாவுக்கு சாப்பாடு வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு போயிருக்காங்க. 8:30 மணிக்கு தான் டியூட்டி. அது வரைக்கும் நான் என்ன பண்ணுறது? சரி, அப்போ டீ கடையில் போய் நம்ம டீயை குடிச்சிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு போயிட்டு அந்த காரை எடுத்துகிட்டு நம்ம போவோம். அதுதான் பண்ணணும், வேறு வழி இல்லை. ஆனால் இன்றைக்கி வேலை பெண்டை நிறுத்திட்டாங்க காய்ஸ். செம்ம வேலை. நேற்றும் செம்ம வேலை. வந்த 2 நாளும் வச்சு பிரித்து வாங்குறாங்க வேலையை. நானும் பல்ல கடிச்சிட்டு செஞ்சுட்டு தான் இருக்கேன். இங்கே வந்தால் இதெல்லாம் இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் இப்படி தான் பொறுத்து தான் போகணும், வேறு வழி இல்லை. ஒரு டீயும் ஒரு வெஜ் ரோல்னு நினைக்கிறேன். வெஜ் ரோலா சிக்கன் ரோலான்னு தெரில. இது 2 வாங்கியிருக்கேன். இதை சாப்பிட்டுட்டு நான் கைத்தானுக்கு அந்த கறி வாங்க போவோம்ல, இறைச்சி வாங்க போவோம்ல, அப்போ வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நான் சாப்பிட்டுக்கிறேன் மட்டும். A few minutes later. ஓகே காய்ஸ், நான் டீலாம் குடிச்சு முடிச்சுட்டு வந்துட்டேன். வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ கிளம்பி போகிறேன். இங்கே இப்போ முதல்ல போய்
லெஹம் வாங்கிட்டு, அதாவது லெஹம்னா இறைச்சி, அது வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு வாங்க போகலாம். காய்ஸ் நான் வந்துட்டேன் அந்த இடத்துக்கு பக்கத்தில் போயிட்டேன். ஆனால் இன்றைக்கி சும்மா டிராஃபிக்காக இருக்குது காய்ஸ். ஏன்னு சொல்லுங்கள், ஏன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு லீவு. அதனால் மோஸ்ட்லி இங்கே வெள்ளிக்கிழமை தானே லீவு. அதனால் எல்லாம் அவங்கவுங்க ஏரியாவுக்கு, அவங்கவுங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு அந்த மாதிரி வெளியில் வேலை செய்கிறவங்க போவாங்க. அதனால் போகிறதுனால இங்கே ஒரே டிராஃபிக்காக இருக்குது. வண்டி அடி கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் ஆகுது. நான் ஏன் இந்த ஸ்ட்ரீட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. உங்களுக்கு தான் அந்த கடை தெரியுமே, அந்த இறைச்சி வாங்குகிற கடை, அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கேன். ஒரே டிராஃபிக்காக இருக்குது. இடையில இவங்க வேறு இந்த மாதிரி நடந்து போயிட்டுருக்கோம். ஓ மை காட். ஒரு வழியாக கிட்ட வந்துட்டோம் காய்ச்சி. அங்கே இருக்குது, அது இருக்குது அந்த கடை. பார்க்கிங் கிடைக்கணுமே இப்போ. கடைக்கு வந்துட்டேன். இப்போ மேடத்துக்கு ஃபோன் அடித்து கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல, அதை வாங்கிக்கிட்டு இப்போ சாப்பாடு வாங்க போக வேண்டியதுதான். مفرومة بكرة بسويها. ناوي أسويها بكرة مفرومة. مع قرنشة. அது வெட்டுறதை வீடியோ பிடிச்சேன். அவர் அதுக்கு விளையாட்டுலாம் காட்டிக்கிட்டு இருக்காரு, இப்படி அப்படின்ட்டு ஒரே சிரிப்பாக இருந்துச்சு. மற்றவங்களுக்கு போனோம், அதாவது என் ஓனருக்கு சாப்பாடு வாங்கணும். அங்கே போயிட்டு இங்கேருந்து கொஞ்சம் பக்கம்தான், போனால் சரி. அங்கே தான் போயிட்டு இருக்கேன். அந்த கடைக்கு போகிறதுக்கே கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இதை பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? இங்கே தான் கொஞ்சம் இதாக இருக்குது, முன்னாடிலாம் செம்ம டிராஃபிக்காக இருக்குது. இது எவ்வளோ நேரம் ஆகும் தெரியலையே கிராஸ் பண்ணுறதுக்கு. காய்ஸ் ஒரு வழியாக அந்த இடத்துக்கு வந்துட்டேன். ரோடு ஃப்ரீ ஆகிடுச்சு. இப்போ ஒரு ரவுண்டு போட் இருக்குது. அந்த ரவுண்டு போட்டை திரும்பின உடனே அந்த மொத்தம் இந்த இதில் அடுத்த ரைட்டு அதோ இருக்க பாருங்க, மத்தாம் ஸ்வீட்ஸ். இந்த மத்தாம்னா ஓனருக்கு ஃபோன் அடிச்சு கொடுப்போம். ஆர்டர் பண்ணி வந்துச்சு. என் ஓனர் ஆர்டர் பண்ணி வந்துச்சு. இதுக்கப்புறம் அவங்கள கொண்டு போய் வீட்டுக்கு லீவுக்கு போகிறனால இன்னைக்கு வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா நான் சாப்பிட்டேன் பிள்ளைங்க சுற்றுறதுனால நாளைக்கு வீடியோ கிடையாது. நாளை மறுநாள் கண்டிப்பாக வீடியோ இருக்குது. அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நாளை